ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோட் 31 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் அந்த ப்ளூ டஞ்சனுக்குள்ளே எல்லாருமே போனதுக்கப்புறம் எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சிருவாங்க. அந்த மேக் ரிவர் தனியாக எந்த பக்கமாக ஓடிட்டு இருப்பான். பின்னாடி நம்ம ஹீரோ போனோன்னே கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோவை அவனோட மின் பவர் மூலமாக அட்டாக் பண்ண போவான். சூறாவளி காற்று மாதிரி ஸ்ட்ரைட்டாக போய் அட்டாக் பண்ண போனோன்னே நம்ம ஹீரோ அசால்ட்டா தம்பி இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரே போட்டிருப்பாரு. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அப்படியே டஞ்சன்ல இந்த பக்கம் பார்த்தா மான்சஸ் கூட அந்த கில்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் சோலே அவரோட பவர் யூஸ் பண்ணா அவரோட பவர் ஐஸ் கட்டி பவர். அந்த ஐஸை வச்சு எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு இருப்பா. இந்த பக்கம் அந்த ஜோர்டன் ராஜர்ஸ் அவரோட பவர் ஃபயர் பவர். அவர் ஃபயர் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே எரிச்சு தள்ளிட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு இந்த பக்கம் சாய் பரவாயில்லையே இவங்க இந்த அளவுக்கு பவரா இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா இவ பனியை வச்சு அட்டாக் பண்றா, அந்த பக்கம் பார்த்தா அவர் ஃபயரை வச்சு அட்டாக் பண்றாரு. இவங்க ரெண்டு பேரும் செம்ம மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் கொரிலா மாதிரி இருக்கும். அது பறந்து வந்து அட்டாக் பண்ண வரும்போது நம்ம சாய் அப்படி திரும்பி ஒரே வெட்டு துண்டா வெட்டிடுவான். வெட்டிட்டு நான் எப்படியாச்சும் இதில் தோத்தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருப்பான். இந்த பக்கம் ஜார்டன் ராஜர்ஸ் நம்ம சாயை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சாய் கஷ்டப்பட்டு வெட்டி வீசிட்டு இருப்பான். அதை பார்த்து அவரு பரவாயில்ல இவனை நல்லா யாரோ ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க போல இருக்கு, இல்லைனா இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் கையால் இவன் சாகாமல் அட்டாக் பண்ணி எல்லாத்தையுமே கொண்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஜார்டன் ராஜர்ஸ் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சோலே வந்துட்டு என்ன உன்னோட ஆட்கள்லாம் ஒழுங்காக சண்டை போடுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக கிண்டல் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பா. அப்போ அந்த ஜார்டனும் சரி நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் மேக் ரிவர் எங்கே போனா நீ மட்டும் தனியாக இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ சோலே சொல்லுவா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்ல வர ஒழுங்காக சொல்லு அப்படி சொல்லும்போது அதுக்காக நான் இந்த டஞ்சனை ஃபெயில் ஆக்காமல் விட மாட்டேன், எல்லாரும் இங்கே சாக போறீங்கடா அப்படின்னு சும்மா அவளோட பவர் யூஸ் பண்ணுவா. அதை திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது ஜோர்டனு அந்த இடமே சும்மா பயங்கரமாக வெட்டிச்சு சதரும். அதை பார்த்துட்டு இங்கே இருக்கவங்க எல்லா பக்கமும் புகையா போயிட்டு இருக்கும். அங்கே இருக்க எல்லாருமே என்னாச்சு திடீர்னு எல்லாம் வெடிச்சு சதறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம சாய் அவனோட சுவாட சொருகி அப்படி நின்று இருப்பான். அந்த அளவுக்கு அந்த வெட்டி பயங்கரமா இருக்கும். என்னாச்சு ஏதாவது புது வகையான மான்சஸ் வந்துருச்சா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி இந்த பக்கம் பார்த்தா அந்த சோலேவும் ஜார்டன் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்குவாங்க. அப்படி அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அப்படி இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஹண்டருக்குலாம் அடிபட்டிருக்கும். அதை பார்த்து சீக்கிரமா இவனுக்கு அடிபட்டிருக்கு நம்ம சீக்கிரமா எங்கேயாவது கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு ஒருத்தன் அப்படியே கிட்ட வந்து அப்படியா கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு குத்துவான் பாருங்க. அவ்வளோதான் அவனையும் கொண்டுருவான். கொண்டுட்டு இப்போ தாண்டா ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, இதுக்கப்புறம் எங்க கையால் நீங்க எல்லாரும் சாக போறீங்க அப்படின்னு அங்க இருக்க நிறைய ஹண்டர்ஸ் ஆப்போசிட்ல இருக்க நிறைய கண்டஸ் கத்தியால குத்தி வெட்டி கொண்டுட்டு இருப்பானுங்க. அதை பார்த்த சாய்க்கு இப்போ என்ன நடக்குது, ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி கொண்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா ஒருத்தன் அப்படி வெட்ட வருவான். டக்குன்னு திரும்பி ஒரே போடு அவனை போட்டு தள்ளிட்டு நம்ம சாய் நிற்கும் போது முன்னாடி 3 பேர் நிற்பானுங்க. அவனுங்க என்ன நாங்கள் 3 பேர் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு சாய் என்னாச்சு மேக்ஸிமம் கில்டு கூட இவனுங்கெல்லாம் வித்தியாசமாக நடந்துக்கிறானுங்க, ஒருவேளை அந்த சோலையோட ஆளாக இருப்பானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாய் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பற்றி யோசிச்சுட்டு இருப்பான். ஐயோ நீங்கள் எங்கேயா போனீங்க சீக்கிரம் வாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாய் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான். நீங்கள் சீக்கிரம் வரலன்னா அவ்வளோதான் என் கதை முடிஞ்சிடும்னு ஸ்வாட் எடுத்து சண்டைக்கு ரெடியாக இருப்பான். அப்படியே இங்கே பக்கம் பார்த்தா ஜார்டன் கை ஃபுல்லாக அந்த ஐஸால் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பா. அந்த ஐஸை ஜார்டனால் உடைக்க கூட முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிடும். ஒரு கையை யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிரும். அவள் அப்படியே அந்த புகைக்குள்ளேருந்து வந்து என்ன அவ்வளோதானே உன்னோட பவரு, உன்னோட அந்த ரைட் கையை உன்னால் ஃபீல் பண்ண முடியல, அதான்டா என்னோட பவரு, உன் பவரை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, இந்தா வாங்கிக்காடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பா. அங்கே ஜார்டன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பார். இருந்தாலும் அவரோட பவர் யூஸ் பண்ணி உன்னோட இன்னொரு கையை யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆக்கிரம் படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெறித்தனமாக அட்டாக் பண்ணிட்டு இருப்பா. அதை பார்த்து ஜார்டன் நின்றுட்டு இருந்தா வேலைக்காகாது, வேகமாக போய் அட்டாக் பண்ண வேண்டியதான் அப்படின்னு அவர் ஒரு கையில் ஃபயரை யூஸ் பண்ணி வேகமாக அந்த ஐஸ் கட்டியெல்லாம் வந்துட்டு இருக்கும். அது எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்குவா இருப்பாருங்க. ஓங்கி ஒரு குத்து விடுவாரு. அப்புறம் நேராக சோலை கிட்ட போய் அவள் நெஞ்சிலேயே ஓங்கி ஒரு குத்து விட நெஞ்சில் பெரிய ஓட்டை விழுந்துரும். ஆனால் ஒன்றுமே நடக்காத மாதிரி இருப்பா. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜார்டன் பார்க்கும்போது அவ உருவத்தில் ஐஸ் கட்டி உருவாக்கி அந்த இடத்துல போலி மாதிரி உருவாக்கி வச்சுட்டு போயிருப்பா. அங்கே ஐஸ் கட்டி அப்படி நொறுங்கி தள்ளிட்டு இருக்கும். பட்டான்னு பார்த்தா ஜார்டன் கிட்ட வந்து மறுபடியும் பின்னாடி போய் அவரோட பவர் யூஸ் பண்ணுவா. அதில் ஜார்டன் காலில் இருந்து உடம்பு வரைக்கும் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு ஜார்டன் சோலையை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ தனியாக அந்த டஞ்சனை முடிச்சலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கியா, அதெல்லாம் உன்னால முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அங்கே சோலையே நான் தான் ஏற்கனவே சொன்னல
நான் இந்த டஞ்சனை முடிக்க விரும்பல, இந்த டஞ்சனை மொத்தமா ஃபெயில் பண்ண போறேன், யாருமே இந்த டஞ்சனை முடிக்காத மாதிரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜார்டன் கிட்ட சொன்னோன்னே, அது கேட்ட ஜார்டனு, ஏய் பைத்தியக்காரி என்னடி சொல்லிட்டு இருக்க, நீ சொல்றதுல என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதை கேட்டாவ, ஏய் இந்த டஞ்சனை கிளியர் பண்ணல அப்படின்னா அந்த டஞ்சனை பிரேக் ஆகும், இந்த டஞ்சன் பிரேக் ஆகி அப்படி எல்லா மான்சனும் சிட்டிக்குள்ள போய் அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே கொல்லும், லாஸ் ஏஞ்சல்ஸ், இந்த அமெரிக்கால இருக்க லாஸ் ஏஞ்சல்ஸ் மொத்தமா அழிஞ்சு போயிடும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு அவன் சொன்னோன்னே, அதை கேட்டு இங்க ஜார்டன், ஏ பைத்தியக்காரி ஏன்டி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நான் அதை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டாவ, நீ விட மாட்டியா, நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒன்று பண்ணுவா. என்னன்னா அந்த டம் கில்டோட டேட்டுவா காட்டுவா. அதை பார்த்துவேன், ஏய் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சாக்காயி பார்ப்பான் பாருங்க. அவன் மூஞ்சி வரைக்கும் போய் கண்ணு வரைக்கும் அந்த ஐஸ் ஃப்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதை பார்த்து அவள் அந்த சோலை சொல்லுவா, மக்கள் எல்லாம் சாவாங்க, அதெல்லாம் நீ பார்த்தே ஆகணும், ஏன்னா உன்னோட இந்த ரியாக்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இந்த பாவப்பட்ட ரியாக்ஷனை நான் பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பக்கம் ஜார்டன் சோலையை பார்த்து, இவ சாதாரண மனுஷியா இருக்க வாய்ப்பில்லை, இவ ஒரு மான்ஸ்டர், மக்கள் எல்லாம் சாகிறதுக்கு இவ்வளோ ஆசைப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஜார்டன் அப்படி முடிச்சுட்டே பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. அப்புறமா அவன் சிரிச்சுக்கிட்டே, ஏய் இதுக்கப்புறம் நீ ஒன்றுமே பண்ண முடியாதுடா, மக்கள் சாகிறத பார்த்துட்டு ரியாக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜார்டனை ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணிடுவா. அப்படி ஃப்ரீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ வேகமாக சோலை இருக்க இடத்துக்கு பறந்து வந்துட்டு இருப்பாரு. இந்த பக்கம் சோலையோட ஹண்டர்ஸ் எல்லாம் அந்த ஜார்டனோட ஹண்டர்ஸை போட்டு கொண்டுகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சாயும் மற்ற ஹண்டர்ஸும் தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள கொல்றதுக்கு சுத்து போட்டுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா சோலே, ஏய் பாஸ் வந்தாரா இல்லையா, அவருக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன், அவர் ஏன் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாரு என்னன்னு தெரியலையே, அவர் சீக்கிரம் வருவார்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அப்போ டக்குன்னு பின்னாடி நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டு இருப்பாரு. ஆனால் சோலைக்கு அவ என்ன நினச்சிட்டு இருப்பா, மேக் ரீவர் தான் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு, மேக் ரீவர் நீ வந்துட்டியா, உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, ஆமாம் அந்த கிம் நான் நினச்சதை விட பவர்ஃபுல்லு தான், அதனால தான் இவ்வளோ நேரம் ஆயிருக்கு போல இருக்கு அப்படின்னு அவள் மேக் ரீவர் நினச்சி பேசிக்கிட்டே இருப்பாளா. அப்போ நம்ம ஹீரோ, ஆமாம் நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோட வாய்ஸ் கேட்டோன்னே அவ்வளோதான், அவளுக்கு அதிர்ச்சியில் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நம்ம ஹீரோ, நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கணும் போல இருக்கு, இங்கே நடந்திருக்கிறதெல்லாம் பார்த்தா நிறைய சம்பவத்தை பண்ணிவிட்ட போல, ஆமாம் நான் லேட்டாக தான் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, அதை கேட்டு சோலே, என்னது நீ மேக் ரீவரை தோக்கடிச்சிட்டியா, இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை, அவன் இதுக்கு முன்னாடி உன்னோட பவரை பார்த்தா கண்டுபிடிச்சான், அப்படி இருக்கும்போது இவன் எப்படி அவனை தோக்கடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம கடுப்பாயி, முதல்ல நான் ஒன்றை கொள்றேன்டான்னு சோலை நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவா. நம்ம ஹீரோவும் பவர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக அவளை அட்டாக் பண்ண பறந்து போயிட்டு இருப்பாரு. அப்படி இந்த பக்கம் சோலையோட ஹண்டர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ வந்ததை பார்த்துட்டு, டேய் கிம் வந்துட்டான்டா, நம்ம இங்கிருந்து சீக்கிரமா எஸ்கேப் ஆகி போலான்டா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு போக பார்ப்பானுங்க. டக்குன்னு பார்த்தா சாய் அவனோட ஸ்வாடை குறுக்க போட்டு, ஏய் நீங்களாம் எங்கே போகிறீங்க, உங்களை எங்கேயுமே விட மாட்டேன்டா அப்படின்னு நம்ம சாய் தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான். அங்கே இருக்க மற்ற அண்டர்ஸ்லாம், டேய் அவ்வளோதான்டா நம்ம கதை முடிய போகுது, இவன் வந்துட்டான்டா கிம் வந்துட்டான்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே சோலை அவளோட ஐஸ் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்ணுவா. நம்ம ஹீரோ அந்த ஐஸெல்லாம் அசால்ட்டாக வெட்டி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாரு. அவள் இன்னும் பவர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பா. அதை பார்த்துட்டு சோலை, என்னவன் ஈஸியாக பண்ணி எல்லாத்தையுமே அப்படியே வெட்டிட்டு வந்துட்டே இருக்கானே, இவனை இவ்வளோ பவராக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பா. என்ன பண்ணுறது, நான் இன்னும் ரொம்ப பயங்கரமான பவர் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேஜிக் ஐஸ் பவர் யூஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஐஸ் உருவாக்குவா. ஐஸ்லயே மிகப்பெரிய மான்ஸ்டர் உருவாக்கி, நீ இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது, இந்த மான்ஸ்டர் ரொம்பவே பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லி வாய மூட மாட்டா. டாப்புன்னு நம்ம ஹீரோ அந்த ஐஸ் மான்ஸ்டர் சும்மா ரெண்டா வெட்டிடுவாரு. அதை பார்த்துட்டு அவ, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவ டப்புன்னு நம்ம ஹீரோவை கிட்ட வரும்போது அவ ஒரு ஐஸ் பவர் யூஸ் பண்ணி ஒரு பெரிய கையை கொண்டு வந்து நம்ம ஹீரோவை அப்படி பிடிக்க வச்சிருவா. அங்க துண்டா போன எல்லாத்தையுமே ஒன்னாக்கி ஒரு கையா உருவாக்கி நம்ம ஹீரோவை அப்படி லாக் பண்ணிட்டு, பாஸ் இப்போ வாங்க, எங்க இருக்கீங்க பாஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபெங்கை தேடிக்கிட்டே இருப்பா. அந்த ஃபெங்கு இங்கே இருக்கவே மாட்டான். அப்படியே கட் பண்ண அந்த ஃபெங்கு அந்த கில்டு பில்டிங்ல தான் அவன் வாட்டுக்கு ஜன்னலில் உட்காந்துட்டு ஹாயா வேடிக்கை. நம்ம ஹீரோ அந்த ஐஸ் மான்ஸ்டர்லாம் வெட்டி தள்ளிட்டு இங்கே அந்த சோலையோட ஷோல்டர்லேயே ஒரு கோடு போட்டு விட்டுருப்பாரு. இவ பாஸ் பாஸ்ன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருப்பான். ஆனால் அந்த பாஸ் தான் உள்ளே வராம அந்த ஸ்டார் கில்டு பில்டிங்லேயே நல்லா ஹாயா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானே. அப்படி இந்த பக்கம் டஞ்சனில் அந்த ஷோல்டரில் வெட்டு வாங்கிட்டு அந்த சோலை, பாஸ் நீ என்னை தனியாக விட்டுட்டியா, எங்கள் 2 பேரை மட்டும் சாகட்டு சொல்லிட்டு விட்டுட்டியா, எதுக்காக அப்படி பண்ண, உன்னை நம்பி தான் இந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள அப்படி ஓடிக்கிட்டே இருப்பா. அவனை போய் நம்பினே, இப்படி கடைசியில் என்னையே துரோகம் பண்ணிட்டானே, என்ன பண்ணுறது, அவ்வளோதானா, நாங்கள் இங்கே தனியாக சாகணுமா, அவன் சீக்கிரமா தேடி கண்டுபிடிச்சிடுவான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவை ஃப்ரீஸ் பண்ணிட்டு வந்திருப்பா. நம்ம ஹீரோ அந்த ஐஸை நான் உடச்சி தள்ளிட்டு அவள் எங்கே இருக்கா அப்படி சும்மா சூப்பர் ஹீரோ மாதிரி லேண்டிங் கொடுத்து நின்றுப்பாரு. அப்படியே அங்கே கட் பண்ணா அந்த ஸ்டார் கில்டு பில்டிங்கில் அந்த ஃபெங்க் அவன் பாஸுக்கிட்ட அவனோட அந்த அசிஸ்டன்ட் ஒருத்தன் பேசிட்டு இருப்பான். சார் இங்கே ஏதோ பிரச்சனை ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், அங்கே ஜார்டனும் சோலையும் சண்டை போடுற மாதிரி எனக்கு நியூஸ்லாம் வந்துச்சு, இப்படியே போயிட்டு இருந்தா கிம்மு எல்லா பிளானையும் சொதைப்புட்டுருவான் சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றி இங்கே அவன் பேசிக்கிட்டே இருப்பான்.
ஹீரோ பற்றி அவன் பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத எல்லாத்துக்கும் தெரியுதுங்க, நம்ம பிளான் கண்டிப்பாக ஊற்றிக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு ஃபெங்கு சரி இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, அதை ஏதோ பார்த்துக்கிட்டோம் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரை பற்றி கவலைப்படாமல் பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒருத்தன் ஓடி வந்து சார் ஒரு முக்கியமான பிரச்சனை சார், நம்மளை விட வேற ஒருத்தன் டெரரிஸ்ட் அட்டாக் மாதிரி ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு, ஆனால் நம்ம அசோசியேஷன் அது கிடையாது, நம்ம டம் கில்ட் அது கிடையாது சார், பாஸ் நீங்கள் தான் இங்கே தான் இருக்கீங்களா, என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு கூட இருந்த அசிஸ்டன்ட் டே என்ன வேலை பார்த்துவிட்ட, ஏன்டா பாஸ்ன்னு சொல்லிட்டு இவரோட ஐடென்டிட்டி அப்படி வெளியே பேசினேன், இவர் ஒரு ரகசியமான ஐடென்டிட்டியில் இருக்காரு, இவர் பாஸ்ன்னு சொல்லிட்டு யாரும் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு இங்கே என்னடா என்னை வெளிப்படையா பாஸ்ன்னு கூப்பிடுறீங்க, என்னோட ரகசியத்தை வெளியே நிறைய பேருக்கு தெரியும் போல இருக்கே அப்படின்னு இங்கே அவன் அப்படி சிரிச்சுக்கிட்டே கடுப்பாயிட்டு இருப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு இங்கே இருக்கவங்களாம் என்னங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க, இங்கே ஏதோ பெரிய பிரச்சனை நடக்குது, வெளியே ஏதோ அட்டாக்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாடிக்காரன் அவன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பட்டார்னு பார்த்தா அந்த தாடிக்காரன் கழுத்தை ஒரே வெட்டு, அவ்வளோதான் அவன் கழுத்தை வெட்டி போட்டு தெளிவாப்பில். அதை பார்த்துட்டு அங்கே இருக்கவங்களாம் சார் என்ன சார் பண்ணுறீங்க, வேண்டாம் சார் நாங்கள் உங்கள் ரகசியத்தை வெளியே சொல்லிடக்கூடாது, அவன் உங்களை பாஸ்ன்னு கூப்பிட்டுருக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அங்கே ஃபெங்கு டேய் என்ன நான் அந்த டம் கில்டை ஏதோ டைம் பாஸுக்கு நடத்த நினைக்கிறீங்களா அப்படின்னு அவன் நெஞ்சில் குத்தி அவனை கொன்றுவான். அவனை கொன்னதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்னை பற்றி வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது, நான் தொடர்ந்து நடிக்கணும்டா, நான் ஒரு நடிகன், என்ன நடிகனா தான் எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். அப்படியே கற்பனை இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஜார்டனை காப்பாற்றிடுவான். அந்த ஜார்டன் அப்படியே மெதுவாக கண்ணு முடிச்சோன்னு என்னாச்சு டஞ்சனை கிளியர் பண்ணியாச்சா, அந்த சோலை என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோமா கேட்கும்போது அதை கேட்டு அவனோட அசிஸ்டன்ட்லாம் சார் பொறுமையா இருங்க, நீங்கள் இப்போ தான் கண்ணு முடிச்சிருக்கீங்க கொஞ்சம் அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லும்போது சோலையையும் அவங்களோட அந்த அண்ட்ரஸ் எல்லாத்தையுமே கட்டி போட்டு நம்ம ஹீரோ வச்சிருப்பாரு. அப்போ சோலே நாங்கள் செத்தாலும் பரவாயில்லன்னு எங்களை இங்கே மாட்ட வச்சிட்டிங்களா, எப்படியா இருந்தாலும் இந்த டஞ்சனை அவங்களால முடிக்க முடியாது, நீங்களா சாக போறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விழுத்தனமாக பேசிட்டு இருப்பா. இந்த பக்கம் ஜார்டன் ஆமாம் இங்கே கிம் எங்கே அப்படின்னு சொல்லும்போது கிம் நம்ம சாய்கிட்ட பேசிட்டு இருப்பாப்ல. சாயும் செம்ம கடுப்பில் இருப்பான், ஏன்னா சாயை தனியாக விட்டு நம்ம ஹீரோ போயிருப்பார்ல, அதனால நம்ம ஹீரோவும் டேய் கவலை ஏன்டா கோவப்படுற, கவலைப்படாதடா நான் தான் வந்துட்டேன்ல, முக்கியமான வேலை இருந்தது அதான் உன்னை தனியாக விட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவனும் ஏங்க இப்படி பண்ணுறீங்க உங்களை நம்பி வந்தேன்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் ஜார்டன் நீங்கள் தான் நான் ஹண்டர் கிம், நான் உங்களை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நீங்கள் இந்தளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, இங்கே நிறையா பேர் இறந்துட்டாங்க, ஆனால் நாங்கள் மிச்சம் இவ்வளோ பேர் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான், நீங்கள் மட்டும் இல்லைனா நாங்கள் செத்துருப்போம், அது மட்டும் இல்லாமல் இந்த டஞ்சன் பிரேக் ஆகி டஞ்சன்லேருந்து வெளியே போய் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்காவே நாசமாக போயிருக்கோம், நான் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன், இந்த அமெரிக்காவை காப்பாற்றின ஹீரோ நீங்கள் தான், ரொம்பவே நன்றி, இந்த அமெரிக்காவை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோக்கு இவன் என்ன ரொம்ப நல்லவனா தெரியுறானே பரவாயில்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் நம்ம ஹீரோக்கு கை கொடுக்க வருவான். நம்ம ஹீரோவும் பரவாயில்லைங்க நீங்கள் என்னை இவ்வளோ பாராட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அந்த டஞ்சனோட பாஸ் ஒருத்தன் என்னோட ஏற வந்துருச்சு வேட்டையாட வேண்டியதுதான் அப்படின்னு தூரத்துலேருந்து மான்சர்ஸ் எல்லாத்தையுமே ஏவி விடுவான். நம்ம ஹீரோக்கு அந்த மான்சர்ஸ் எல்லாம் வருது அப்படி தெரிஞ்சிடும், அந்த மான்சர் பவரை அவன் யூஸ் பண்ணி அப்படி ஏவி விடுவான். அது அப்படி பறந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஃபீனிக்ஸ் பறவையை கொண்டு வந்து அதை தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அப்படியே நம்ம ஹீரோ உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா செம ஸ்பீடாக அந்த பக்கம் போயிட்டு இருப்பாரு வேகமா. இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. அவன் யாரு, அந்த பாஸ் யாரு, எந்த மாதிரியான மான்சர்ஸ் எல்லாத்தையுமே ஏவி விட போறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.